இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பாலக்கீரை வச்சு தான் பன்னீர் பண்ண போறோம். லசுனி பாலக் பன்னீர். ஈஸியா சிம்பிளா இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். ଆଜି ଆମ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଲସୁନି ପାଲକ ପନିର। ସେଇଟା ପାଇଁ ପାଲକ ଆମେ କେମିତି ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ହେଲେ କଣ କରିବା ସେ ସବୁ ସିମ୍ପଲ टिप्स एंड ट्रिप्स अच्छी सैट फॉलो कर टाइम साग ग्रीन कलर बढ़िया पालकीரை நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கா இருக்கு. அது பண்ணோம்னாவே கீரை கிரீன் கலராகவே இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி 2 பச்சை மிளகா. இந்த பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நம்ம சுடு தண்ணியில கீரை போட்டோம்னா கீரை அப்படியே கிரீன் கலராகவே இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகாது. ଆଉ ଗରମ ପାଣି ବେଶୀ ବଏଲ ହବା ଟାଇମରେ ଗୋଟେ ହାଫ ସ୍ପୁନ ବେକିଂ ପାଉଡର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପାଲକ ଶାଗ ସେମିତି କରିବା ଟାଇମରେ ଗ୍ରୀନ କଲର ରହିବ। କ୍ଷୀର ବଢିଆ କଲର ଚେଞ୍ଜ ହବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ କଞ୍ଚା ଲଙ୍କା 2ଟା ପକେଇ ଦଉଛି। ଗୋଟେ ପିସ୍ ଜିଞ୍ଜର ପକେଇକି ଗରମ ପାଣିରେ 5 minutes ରେ से साग सब पलटी करबा ପାଇଁ दरकार। से कलर टिके भी चेंज होबा नहीं। அது வெச்சிட்டு அப்படியே கொதிக்க வைக்கிற மாதிரி பண்ண வேணாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே திருப்பி விட்டோம்னாவே கலர் சேஞ்ச் ஆயிடும். பக்கத்துலயே ஐஸ் வாட்டர் வச்சினோம். ஐஸ் கியூப்ஸ் போட்டு கீரை அதுல இருந்து எடுத்த உடனே பாலக்கீரை ஐஸ் வாட்டர்ல போட்டோம்னா கலர் அப்படியே கிரீன் கலராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு குழம்பு பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்। सागोना गरम पनीर पकेके संग संग बाहर काढिबा टाइम रा आइस क्यूब्स पकेके இன்னொரு பாத்திரத்துல ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நான் பக்கத்துலயே। से संग संग गरम पानी रे ठंडा पानी के आसीबा टाइम रे पालक सागना सेमती ग्रीन कलर रोइबो। आ ग्रीन ग्राइंड करके पेस्ट करबा टाइम रे भी कलर चेंज होबा नहीं। सेट पे नॉर्मल रूम टेम्परेचर पानी रे भी हमें डिप करके रखी पारिबो। गरम पानी टू संग संग ठंडा पानी रे साग को पकेके और 5 minutes रे फिल्टर करके काढिबा ପାଇଁ दरकार। நல்லா சூடான தண்ணியில இருந்து கீரையை நம்ம கொதிக்க வைக்க வேணாம்। நார்மல் கொதிச்ச தண்ணியில போட்டுட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு அதே மாதிரி ஐஸ் வாட்டரை போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு இந்த பாலக் பன்னீர் பண்றதுக்கு நல்லா இருக்கும்। நார்மல் பாலக் பன்னீர் வேற மாதிரி இருக்கும்। இந்த லசுனி பாலக் பன்னீர்ல பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவோம்। இதோட மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான்। பன்னீர் ஒரே மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்। ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு நான் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன்। ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன்। அது கூட ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்। ଆଉ ତେଲ ଟିକେ ପକେଇକି ବଟରକୁ ଟିକେ ପକେଇ ଦଉଛି। ଦିଟା ଗରମ ହୋଇଗଲା ଟାଇମରେ ଗୋଟେ ବଡ ସ୍ପୁନ ଜିରା ପକେଇ ଦଉଛି। ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇ ଦଉଛି। ଏସବୁ ଟିକେ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମରେ ଗୋଟେ ତେଜ ପତ୍ତା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଗୁଜରାତି பக்கிப்பா ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଟିକେ டைம் ପରେ தாப்புற பக்கி தூச்சி இது எல்லாமே பொரியும் போது நம்ம ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு பெரிய ஏலக்காய் போடணும்। நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்தி போட்டேன்। ஆனா பேசிக்கா ஃபர்ஸ்டே போட்டுறணும்। என் பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு கண்டினியூஸா இரும்பல் இருக்கதால இதையும் அதையும் குக்கிங்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல। பூண்டு ஒரு பெரிய பூண்டு நாட்டு பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன்। அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இடிச்சு வச்சிருக்கேன்। அதுவும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணோம்। ଗୋଟେ ବଡ गार्लिक है ना सेटा छोटो छोटो कट करके ସେଇଟା ପକେଇ ଦେଇଛି। ତାପରେ ଆଦା ଟିକେ ଜିଞ୍ଜର ଟିକେ ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ବୋଲ ଚିଚିକି ସେଇଟା ବି ତେଲରେ ପକେଇକି ବୋଲ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ମସଲା ବେଶୀ ରହିବା ଟାଇମରେ ପାଲକର ଟେଷ୍ଟ କରେକ୍ଟ ଜାଣି ପଡିବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମସଲା ଟିକେ କମ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ପାଲକର ଟେଷ୍ଟ କରେକ୍ଟ ଆସିବ। மசாலா பேசி பக்கிப்ப டைம்ல பாலக்கிற டேஸ்ட் கம்மியாயிଯିବ। ரொம்ப மசாலா போட்டோம்னா அந்த பாலக்கீரையோட டேஸ்ட் கரெக்டா வராது। அதனால தான் பூண்டு போட்டிருக்கேன் நான்। பூண்டு போட்டுட்டு அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம்। ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பூண்டு இப்போ ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு லாஸ்டா கூட போடுவாங்க। ஆனா பூண்டு ஸ்மெல் ஜாஸ்தியா வந்தா எங்க பசங்களுக்கு பிடிக்காது। அதனால நான் பூண்டு அது கூடவே போட்டேன்। ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம்। அது கூடவே தக்காளி ஒரு சின்ன தக்காளி நல்லா அது ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்। நான் தேங்காய் துருவுற மாதிரி இருக்குல்ல அதுல வச்சு தக்காளியோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட மிக்ஸ் பண்றதுக்காக। ଗୋଟେ ଟମାଟର है ना बेसी छोट छोट कट करके जूस टाइप ର କାଢିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଟମାଟର ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପାଲକ ଶାଗର ଟମାଟର ବି ଟିକେ ଟେଷ୍ଟ କରେକ୍ଟ କାଟା ରହିବା ଟାଇମରେ ଶାଗର ଟେଷ୍ଟ ଟିକେ ବଢିଆ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ବେଶୀ ମସଲା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ।
தக்காளி போட்டுட்டு பாலக்கீரையில வந்து கொஞ்சம் புளிப்பும் காரமும் இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால ரொம்ப மசாலா போடாம தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம பாலக் வந்து ஆல்ரெடி நான் தண்ணியில சுடு தண்ணியில போட்டு அப்புறம் சில் வாட்டர்ல போட்டுட்டு அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாலக்கீரை வந்து ஒன்னுதையும் பாதியமா அரைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா அரைச்சி இருக்கணும். அதே நீங்க பாலக் பன்னீர் பண்ணும்போது கொஞ்சம் கீரையை தனியா கட் பண்ணி போட்டா கூட அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த லசுனி பாலக்ல வந்து அது மாதிரி போட மாட்டாங்க, நல்லா பேஸ்ட் பண்ணிடுவாங்க. மசாலா வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான், ஜீரக பொடி 1, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன் நான். அவ்வளவுதான். காஷ்மீரி சில்லி பவுடர், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால காரம் வந்து கரெக்டா இருக்கும், ரொம்ப காரம் இல்லாம இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கிற மாதிரி இருக்கும் பாலக் பன்னீர் இது. बेसी मसाला किसी यूज हो बनाई, टिक्का हल्दी 1/2 स्पून, जीरा पाउडर, मिर्ची पाउडर 1 स्पून, धनिया पाउडर 2 स्पून पकी दोची. ये सब मसाला ना बेसी मसाला पकी की मिक्स करी बटामरे पालक रे टेस्ट करेक्ट आसी बनाई, से रसुन रे टेस्ट भी आसी बनाई सेट पे सबू पकी की टिक्के तेल पानी पकी की मसाला बोलो मिक्स करिबा पे दरकार. मसाला बोलो सिजिबा टाइम रे से तेल बाहर के आसीबा टाइम रे हम पालक ना बढ़िया फाइन पेस्ट टाइप रे पेस्ट करके रखिबा पे दरकार. छोटो जार रे पकी की बेसी पानी पकीबा पे दरकार नहीं, मीडियम रे पानी पकी की पालक बोलो पेस्ट करिबा पे दरकार. ये लजुनी पालक रे पालक बोलो पेस्ट होइगले तो ठीक रहिबा. பன்னீர் வந்து இங்க இருக்கிற நல்ல நார்மலா கிடைக்கிற ஃப்ரெஷ் பன்னீர் தான். ரொம்ப கசப்பா இருந்ததுன்னா இந்த பாலக் பன்னீர் வந்து நல்லா இருக்காது. நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். பன்னீர் ரொம்ப ஒரு லேட் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அந்த பன்னீர் இதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஃப்ரெஷ் பன்னீர் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். बोलो फ्रेश पनीर यूज करिबा पे दरकार. हम गोटे छोट पीस कट करके चेक करिबा टाइम रे जानी पड़िबो टिके भी काटा रहिबो ना से पनीर यूज करिबो तो बोलो टेस्ट आसीबो ना. नॉर्मल फ्रेश पनीर रे हम केते पीस दरकार ना सेमिति छोट छोट पीस कट करिबा टाइम रे दीटा साइड रे फ्राई करिबा पे ठीक रहिबो. ये पालक पनीर पकीबा पे सेट पे मु नॉर्मल छोट छोट पीस कट करची. இந்த பன்னீர் வந்து நார்மலா நான் சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பன்னீர்ல பாலக் பன்னீர்ல வந்துட்டு சின்ன சின்ன பீஸ் 2 பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணி போட போறோம், அதனால ரொம்ப பெரிய பெரிய பீஸா போட வேணாம். பாலக் பன்னீர்ல வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணாம போடுவாங்க, ஆனா லசுனி பாலக் பன்னீர்ல வந்து லைட்டா பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிட்டு போடுவாங்க. நம்ம பண்றது வந்து லசுனி பாலக் பன்னீர், அதனால நான் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு தான் போட போறேன். ஃப்ரைங் பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எல்லா பன்னீரும் போட்டுட்டு 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு நார்மல் ஒரு தண்ணி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டு அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண பன்னீரை தான் அந்த தண்ணியில டிப் பண்ணி வச்சிங்களேன்னா பன்னீர் எப்பவுமே சாஃப்டா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற பன்னீர் சாஃப்டா இருக்கு, நம்ம வீட்டில் செய்யும் போது ஹார்டா இருக்குன்னா இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னாவே கரெக்டா இருக்கும். பன்னீர் ஃப்ரை பண்ண உடனே தண்ணியில போட்டு வச்சிடணும், அது குழம்புல போடுற வரைக்கும் அந்த தண்ணியில இருந்தாவே பன்னீர் ரொம்ப சாஃப்டா இருக்கும். पनीर है ना बोलो फ्राई करिबा पे दरकार नहीं, नॉर्मल दीटा साइड रे शैलो फ्राई करिबा टाइम रे ठीक रहबा. सेट पे मु मीडियम साइज रे कट करछि पनीर टिके तेल पकी की दीटा साइड रे गोल्डन कलर टाइप रे आसीबा टाइम रे पकीबा पे दरकार. नॉर्मल पालक पनीर रे फ्राई करके पकीबा पे दरकार नहीं, लजुनी पालक पनीर रे पनीर फ्राई करके पकीबा ते टेस्ट बढ़िया आसीबो. सेट पे मु दीटा साइड रे फ्राई करके पकीबा पे होछि. से पनीर भी दीटा साइड गोल्डन कलर फ्राई होबा टाइम रे हम ऑलरेडी ग्रेवी करछना सेटा मिक्स करबा पे दरकार. आउ तो मसाला सब बोलो सिजी की तेल बाहर के आसुची ए टाइम रे हम पालक ग्राइंड करके रखुचना सेटा मिक्स करबा पे दरकार. நல்ல மசாலா ஃபுல்லா வெந்துட்டு எண்ணெய் வெளியே வரும்போது நம்ம வந்துட்டு பாலக் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை மிக்ஸ் பண்ணாவே போதும். இப்போ ரொட்டிக்கு பூரிக்கு சாப்பாடு கூடவும் நல்லா இருக்கும். நாங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு பிளைன் டாலி பண்ணிட்டு அது கூட பாலக் பன்னீர் அப்புறம் பெரிய கொண்டக்கடலை இருக்குல்ல அது வந்து தேங்காவும் ஜீரகமும் போட்டு மசாலா பண்ணோம்ல அதுவும் அந்த ரெண்டு காம்பினேஷன் தான் பண்ணி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ଆଉ पनीर सब बोलो मिक्स करबा पे दरकार. एटा हम रोटी पूरी संगर खाइबो, फिर भी प्लेन डाली भर्त करके भी ए पनीर रखी खाई परिबो. मु गरम पनीर पकी की ठंडा पानी पकी करतला ना सेटा भी पालक
ଶାଗର କଲର ଟିକେ ବି ଚେଞ୍ଜ ହଉନି ଦେଖନ୍ତୁ ଗ୍ରୀନ କଲର ଅଛି ଗୋଟେ ଜିନିଷ ନା ଆମ ବଏଲ କରିକି କରିବା ଟାଇମରେ କଲର ଚେଞ୍ଜ ହେଇଯିବ ଏ ଭିତରେ ଟିକେ ବି கலர் சேஞ்ச் ஆகுது नहीं பன்னீர் ஃபுல்லா இந்த மாதிரி வறுத்துட்டா போதும் வறுத்துட்டு வந்துட்டு நான் உடனே வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அதுல போட்டாச்சு இந்த பாலக் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கூட பாருங்க அந்த பாலக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகல கரெக்டா அதே மாதிரி இருக்கு கிரீன் கலராவே அது ஃபுல்லா நல்லா வெந்துட்டு அந்த பாலக்கீரையோட பச்சை ஸ்மெல் போட்டு மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பன்னீர் சேர்த்துடலாம் பன்னீர் ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இந்த டைம்ல வந்து 1/4ன்னா நம்ம எவ்வளோ மசாலா இருக்கோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்க்கணும் பாலக் பன்னீரில் வந்துட்டு மேக்ஸிமம் சுகர் இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரமும் இருக்கும் ஆனால் ரொம்ப புளிப்பு தன்மையாக இருந்தால் இந்த பாலக் பன்னீர் வந்து நல்லா இருக்காது அதனால ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அந்த புளிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு காரம் மிக்சடாக இருந்த மாதிரி தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ଆଉ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ନା ସୁଗର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ମସଲା ସବୁ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ବେଶୀ କାଟା ବି ରହିବ ନାହିଁ ବେଶୀ ମିଠା ରହିବ ନାହିଁ ମିଡ଼ିୟମ୍ର ରହିବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ପାଇଁ 1/4 ସେମିତି ୟୁଜ୍ କରିକି ଗୋଟେ ଛୋଟ ସ୍ପୁନ୍ରେ ସୁଗର ପକେଇବ ତ ତରକାରୀରେ ବଢ଼ିଆ ରହିବ ଆଉ ଗ୍ରେଭି ଆମ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ எல்லாமே நல்லா வெந்துச்சு சுகர் போட்டாச்சு சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அதோட கலர் வந்து அப்படி கிரீன் கலராகவே இருக்கு பாருங்க பன்னீர்ல வந்துட்டு பன்னீர் நம்ம போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாவே போதும் இந்த கீரையா கூட பாலக்கீரையா கூட பாலக்கீரை வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு நீங்க பன்னீர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கீரை வந்துட்டு நார்மலாக வேற எது கூட செஞ்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது ஆனால் நம்ம பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது பசங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் காம்பினேஷன் இருக்கும்போது ஒரு பூரி செஞ்சுட்டு கூட பாலக் பன்னீர் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா ஜீரா ரைஸ் கீ ரைஸ் காம்பினேஷன்லையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு பாலக்கீரை வந்து இப்போ மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கீரை எப்போவுமே டால் போட்டு தானே வெறுமனே கீரையை கடைஞ்சி செய்வோம் இல்லைன்னா பருப்பு கூட போட்டு செய்வோம் பன்னீர் கூட போட்டு செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அதுலேயும் வந்துட்டு பூண்டு ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்டியும் இருக்கும் இப்போ இந்த பாலக்கில் வந்து நம்ம பூண்டு எவ்வளோ போட்டிருக்கோன்னு பசங்களுக்கு தெரியவே தெரியாது அதை மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்ருவாங்க பன்னீர் ஃபுல்லாக நான் தண்ணியில் போட்டு வச்சிருந்த பன்னீரை இப்போ பாலக் கூட சேர்த்துட்றேன் ଆଉ ପୋଲ ପାଣିରେ ଫ୍ରାଏ କରିକି ପକେଇକି ରଖିବ ପନିର ସବୁ ଏବେ ଏ ଷ୍ଟେଜ୍ରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ପାଣି ପକେଇକି ପନିର ସାଙ୍ଗରେ 10 ମିନିଟ୍ସ ବଏଲ୍ ରଖିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଲଜୁନି ପାଲକ ପନିର ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ଆଉ ଛୋଟ ପିଲାମାନଙ୍କୁ ଆମେ କେତେ ଲଜୁନ ପକେଇ ଦେଉଛି ସେଇଟା ବି ଜାଣିପଡ଼ିବ ନାହିଁ ଏ ପାଲକ ସାଙ୍ଗରେ ପନିର ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ସେଇଟା ପାଇଁ ରସୁଣ ଏତେ ପକେଇବ ନା ଏ ଶାଗ ସାଙ୍ଗରେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ପାଲକ ସାଙ୍ଗରେ ରସୁଣର ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଆସିବ ଆଉ ତ ପାଲକ ବି ଗ୍ରୀନ୍ କଲର୍ର ବଢ଼ିଆ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ଛୋଟ ଛୋଟ ସିମ୍ପଲ୍ ଟ୍ରିକ୍ସ ଆଣ୍ଡ ଟ୍ରିପ୍ସ ସେଇଟା ଫଲୋ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମ ରେଷ୍ଟୁରାଣ୍ଟରେ କରିବା ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆମ ଘରେ ବି କରିପାରିବ நெல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்க வேணாம் அப்படியே வச்சுட்டு கூட நம்ம வேக வச்சோம்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடும் லசுனி பாலக் பன்னீர் வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை பாலக் கூட பன்னீர் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நார்த் ஸ்டைலில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் தான் நான் மேக்ஸிமம் பண்ணின்னு இருக்கேன் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பண்ணுறது வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னைக்காவது ஒரு நாள் பசங்களுக்கு வெரைட்டியாக கொடுக்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறது எல்லாமே நார்த் சைடில் செய்கிற வெஜிடபிள் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சிம்பிள் என்னென்னா வெங்காயம் ரொம்ப வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் கொத்தமல்லி வந்து கருவேப்பிலை எல்லாம் போடவே வேணாம் ஆல்ரெடி க்ரீன் கலரில் இருக்கிறதால மேலே மறுபடியும் போட்டு அதுவும் இதுவாகிடும் बोलो सिझीगला पानी भी कम होइकी तेल बाहर दूची ए टाइम रे ना फ्रेश क्रीम ना 2 स्पून मिक्स करबा पे दरकार मो फ्रेश क्रीम ना घर रेडी करके रखुची से फ्रेश क्रीम यूज करची और लजुनी पालक पनीर रे फ्रेश क्रीम यूज करबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் வீட்லயே ரெடி பண்ணது நீங்கள் கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம் வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னா நான் பால் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு நாள் நம்ம கீ பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருப்போம்ல அதுதான் ஃப்ரெஷ் க்ரீமு கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும் எந்த புளிப்பும் இல்லாமல் இருக்கும் தயிர் மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போனாவே நல்லா ரிச்னஸாக க்ரீமி டைப்பில் இருக்கும் பாலக் பன்னீர்
ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அதோட पालक पनीरोட டேஸ்டே ரொம்ப மாறிடும். फ्रेश क्रीम पकी मिक्स କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଲଜୁନି पालक पनीर ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ। ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ரைப் କରନ୍ତୁ। ரெடி ஆயிடுச்சு ரசுனி பாலக் பன்னீர். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.